ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இதுவே இங்கிலீஷ் ஈஸி தான். ஸோ இன்னைக்கு முதல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு கேள்வி கேட்க கத்துக்க போறோம். அப்படின்னா நீங்க யோசிச்சதுடா, உங்க பொண்ணு நல்லா படிக்கிறாளா? உங்களுக்கு காஃபி பிடிக்குமா இல்ல டீ பிடிக்குமா? நாளைக்கு நம்ம பீச்சுக்கு போறோமா? நேத்தி நீங்க சினிமா பாத்தீங்களா? சோ இந்த மாதிரி கேள்விலாம் எப்படி கேட்கறது? இதுக்கு பேரு எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். ஓகே, நம்ம ஒண்ணு ஆமா நாளைக்கு நம்ம பீச்சுக்கு போறோம், இல்ல நான் நாளைக்கு பீச்சுக்கு போறது இல்ல நேத்தி நீங்க நல்லா தூங்கினீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ஒண்ணு நான் ஆமா நல்லா தூங்கினா, இல்ல சார் நல்லாவே தூங்கல ஒரே கொசு கடிச்சுது அப்படி நம்ம ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். சோ நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு கத்துக்க போறோம். அதே மாதிரி மறுத்து சொல்றது. இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சார் நேத்து நீங்க நல்லா தூங்கினீங்களா? இல்ல சார் நான் சரியாவே தூங்கல ஒரே கொசு கடிச்சுது. அப்படி நம்ம நெகட்டிவ் சொல்றோம்ல. உங்க பொண்ணு நல்லா படிக்கிறாளா? இல்ல சார் படிக்கவே மாட்டேங்கிறா, ரொம்ப படுத்துறா அப்படி சொல்றோம்ல. நெகட்டிவ் அந்த மறுத்து சொல்றது. ஓகே, அதெல்லாம் நம்ம எப்படி இன்னைக்கு பேசுறதுன்னு கத்துக்க போறோம். சோ இன்னைக்கு நம்ம 30 டே கிளாஸ்ல நம்ம 8th லெசன்ல இருக்கோம். சோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. சோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா தொடர்ந்து 30 நாள் கிளாஸ் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நோட்ஸ் எழுதிக்கோங்க. லெசனை ஒன்னிச்சு கவனிங்க. அண்ட் நான் ஸ்பேஸ் வச்சு கூட ரிப்பீட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன்லாம் கரெக்டா வரும். வாங்க போர்டுக்கு போகலாம். ஓகே, சோ நம்ம இன்னைக்கு கத்துக்க போறது does, do, did, will. சோ நம்ம கேள்வி கேட்கறதுக்கு யூஸ் பண்ற இந்த 4 வார்த்தைகள் என்னன்னா does, do, did and will. ஓகேங்களா? சோ நம்ம கத்துக்க போறது எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். நம்ம ஆமா இல்ல இந்த மாதிரி பதில் சொல்ற மாதிரி கேள்விகள் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். சரியா? இப்போ இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? எங்க யூஸ் பண்ணணும் கத்துட்டாச்சு கேள்வி கேட்கறதுக்கு. இப்போ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இந்த டஸ், டூ, டிட், வில் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் வேர்டா வரணும். ஓகே, இல்ல ஏதாவது ஒண்ணு உங்களோட ஃபர்ஸ்ட் வேர்டா வரணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா உங்களுக்கே தெரியும், செயலை செய்பவர். ரைட், இது நம்ம நிறைய வாட்டி கத்துக்கிட்டோம். செயலை செய்பவர் தான் சப்ஜெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட செயற்சொல் வரணும். ஓகே, நம்மளோட செயற்சொல் வரணும். அதுக்கப்புறம் நம்மளோட மற்ற வார்த்தைகள் வரணும். சென்டென்ஸ். சோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இது டென்ஸ் பொறுத்து மாறும். இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படி மாத்துறதுன்னு. சோ முதல்ல இந்த டஸ்ஸோ, டூவோ, டிட்டோ, வில்லோ அதை முதல்ல போட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம செயலை செய்பவரை போடணும். அதுக்கப்புறம் நம்மளோட செயற்சொல்ல போடணும். அதுக்கப்புறம் மற்ற வார்த்தைகளை போடணும். ஓகேங்களா? சோ இப்ப டஸ் வருமா, டூ வருமா, டிட் வருமா, வில் வருமான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது நம்மளோட டென்ஸ், நம்மளோட காலத்தை பொறுத்து மாறும். உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நம்ம பண்ணிட்டோம். பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். கரெக்டா? பிரசன்ட்னா நிகழ்காலம், பாஸ்ட்னா கடந்த காலம், ஃபியூச்சர்னா எதிர்காலம். இப்போ பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி கேள்வி கேட்கறது? சோ பிரசன்ட் டென்ஸ்னா நான் நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லிட்டேன். ரிப்பீட்டடா நடக்கிற ஆக்டிவிட்டி, திரும்ப திரும்ப நடக்கிற ஆக்டிவிட்டி, இல்லைன்னா நிரந்தரமா இருக்கிறது. ரைட், எது இருந்து நிரந்தரமோ இல்ல திருப்பி திருப்பி நடக்கிற ஆக்டிவிட்டியோ அதுக்கெல்லாம் நம்ம பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். கரெக்டா? சோ இப்போ பிரசன்ட் டென்ஸ்ல சிங்குலர், அதாவது ஒருமை, இத பொறுத்து மாறும். ஒருமைனா ஒருமைக்கு என்ன போடணும்? ஒருமைனா என்னது? அவன், ரைட், அவள், ஹி, ஷி, இட், அதெல்லாம் ஒருமை. அதுக்கப்புறம் வருண், வர்ஷா, அதெல்லாம் ஒருமை. த ஸ்டூடெண்ட், த டீச்சர், ஒரே ஒண்ணு இருக்கிறது ஒருமை. சோ ஒருமையா இருந்தா நம்ம என்ன ஃபர்ஸ்ட் வேர்டா யூஸ் பண்ணணும்? டஸ் யூஸ். ஓகேங்களா? டஸ்க்கு அப்புறம் யாரு ஆக்ஷனை செய்யறாங்க அவங்கள போடணும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் வேர்ட் வரணும். அதுக்கப்புறம் மத்த வார்த்தைகள் கடைசியில மறக்காம ஒரு கொஸ்டின் மார்க் போடுறீங்கன்னா நம்ம கேள்வி கேட்கணும். ரைட்டா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கரெக்டா போயும். வர்ஷா தினமும் கோவிலுக்கு செல்கிறாளா? ஏன் இது பிரசன்ட் டென்ஸ்ல போட்டுக்கோ, இது தினமும் போறாளா? கரெக்டா? இது ரெகுலரா தினம் தினம் நடக்கிற ஆக்டிவிட்டி, அதனால இது பிரசன்ட் டென்ஸ்ல வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன போடணும்? டஸ் போடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் டஸ் போடணும். அதுக்கப்புறம் யாரு செயல செய்யறாங்க? வர்ஷா. நம்ம வர்ஷா பத்தி கேள்வி கேட்கிறோம். வர்ஷா வந்து. அடுத்தது போ. போ என்னது? நம்மளோட செயற்சொல். எங்க போறா? டு த டெம்பிள், கோவிலுக்கு போறாளா? எப்போ? எவ்ரி. ஓகே, சோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் கரெக்டா வந்துருச்சா? டஸ் முதல்ல, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வர்ஷா, அதுக்கப்புறம் உங்களோட செயற்சொல், அதுக்கப்புறம் மத்த வார்த்தைகள். டு த டெம்பிள் எவ்ரி டே. சோ எப்படி வருது?
பின்னாடி கொஸ்டின் மார்க். Does Varsha go to the temple every day? ஓகே, அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். குழந்தை ராத்திரி அழுகிறதா? இத தினமும் ராத்திரி அழுகிறதான்னு வச்சுக்கோங்க. நம்ம புதுசா குழந்தை பிறந்தா எல்லாருக்கிட்ட கேட்போம் தானே, என்ன குழந்தை தூங்குதா இல்ல அழுதா ராத்திரி அப்படின்னு கேட்போம் தானே. அந்த மாதிரி கேட்கிற கேள்வி இதுக்கு எப்படி கேட்கணும்? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஏன்னா தினம் நடக்கிற ஆக்டிவிட்டி இல்ல ரெகுலரா நடக்கிற ஆக்டிவிட்டி கேட்கணும். டாஸ் த பேபி, யாரு செய்யறாங்க, யார் அழறாங்க? பேபி. கரெக்டா? அதுதான் சப்ஜெக்ட். ஓகே, ஆக்ஷன் வேர்டு என்னது? அழறது. கரெக்ட், அழறது. இதுதான் ஆக்ஷன் வேர்ட். சோ இது நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற வார்த்தைகள். At night. Does the baby cry at night? ஓகே, இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சிங்குலருக்கு நம்ம does யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அதே பிரசன்ட் டென்ஸ்ல சிங்குலர் இல்ல, ப்ளூரல், அதாவது பன்மை, அவங்க, நாங்க, அந்த மாதிரி வார்த்தை இல்ல, மாணவர்கள், ஆசிரியர்கள், மக்கள், அந்த மாதிரி வார்த்தை இல்ல, நீ இல்லது நீங்கள், நீ அல்லது நீங்கள், அது வந்துச்சுன்னா இத நான். இது வந்துருச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டூ யூஸ் பண்ணணும். டஸ் யூஸ் பண்ணக்கூடாது, டூ யூஸ் பண்ணணும். டூ யாரு செய்யறாங்களோ அவங்கள போட்டுக்கணும், அப்புறம் ஆக்ஷன் வேர்டை போட்டுக்கணும், அப்புறம் மற்ற வார்த்தைகளை போடணும். ஓகே, சோ சிங்குலர்னா டஸ் யூஸ் பண்ணணும், ப்ளூரல்ஸ் யூ அண்ட் ஐனா என்ன யூஸ் பண்ணணும்? டஸ் யூஸ் பண்ணக்கூடாது, டூ யூஸ் பண்ணணும். ஓகே, அதனால நான் எல்லாத்தையுமே ஒரே போர்ட்ல எழுதிருக்கேன், உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை காமிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாயிண்ட். குழந்தைகள் ஹிந்தி படிப்பது உண்டா? குழந்தைங்க ஹிந்தி படிக்கிறாங்க. இது நம்ம ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி. ஹிந்தி படிக்கிறதுனா தினம் படிக்கணும் தான், ஸ்கூல்ல படிக்கணும் இல்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி படிக்கணும், எதுவும் ஒண்ணு பண்ணணும். சோ ரெகுலரா நடக்கிற ஆக்டிவிட்டினால இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வரும். சோ சில்ட்ரன், சில்ட்ரன் என்னது? குழந்தைகள். இது ப்ளூரல் ஆயிடுச்சு, பன்மை ஆயிடுச்சு. சோ டூ போடணும். சோ டூ போட்டுட்டு யார் ஆக்ஷனை செய்யறாங்க? குழந்தை. டூ தி சில்ட்ரன். ஆக்ஷன் வேர்டு என்னது? ஸ்டடி, ஹிந்தி. குழந்தைங்க ஹிந்தி படிக்கிறாங்களா? சோ என்ன வருது? டூ தி சில்ட்ரன் ஸ்டடி ஹிந்தி. நீ உடற்பயிற்சி செய்வது உண்டா? நீ தினம் எக்ஸசைஸ் பண்றியா இல்ல ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றியா? அப்ப என்ன வரும்? அதுக்கும் நீக்கும் டூ தான் போடணும். டூ யூ, யாரு ஆக்ஷனை செய்யறாங்க? உடற்பயிற்சி செய்யறது யாரு? நீங்க. ரைட், எக்ஸசைஸ் தான் நம்மளோட ஆக்ஷன் வேர்ட். தயவு செஞ்சு அந்த எக்ஸசைஸ்க்கு டூ எக்ஸசைஸ் சொல்லாதீங்க. ஓகே, எக்ஸசைஸே ஒரு ஆக்ஷன் வேர்ட் தான், அதை நேரா எக்ஸசைஸ் சொல்லிடும். ஐ டூ எக்ஸசைஸ் எவ்ரிடே இல்ல ஐ எக்ஸசைஸ் எவ்ரிடே. சோ எக்ஸசைஸ் நீங்க ஆக்ஷன் வேர்டாவே யூஸ் பண்ணிக்கணும். எவ்ரிடே, டூ யூ எக்ஸசைஸ் எவ்ரிடே? கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம ரொம்ப வாடிக்கையா கேட்கறது என்னது? உங்களுக்கு காஃபி வேணுமா, டீ வேணுமா? உங்களுக்கு டீ பிடிக்குமா, காஃபி பிடிக்குமா? அது நம்ம கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வந்தா கேட்போம். அது எப்படி கேட்கறது? Do you want coffee? வேணும்னா நீங்க want tea. Right? Do you like tea or coffee? உங்களுக்கு காஃபி பிடிக்குமா இல்ல டீ பிடிக்குமா? So do you want னானது உங்களுக்கு வேணுமா? Do you like னா உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே, சோ இப்போ நம்ம present tense முடிச்சிட்டோம். அடுத்தது வாங்க past tense போலாம். past tense ரொம்ப ஈஸி. எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, ஐ, யூ, வி, தே, இது எல்லாத்துக்குமே சிங்குலர், ப்ளூரல் எல்லாத்துக்கும் நம்ம போட வேண்டியது did. ஓகே, did. ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்டா நம்ம போட வேண்டியது did. அதுக்கப்புறம் நம்மளோட யாரு செய்யறாங்களோ அந்த சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஆக்ஷன் வேர்ட், அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க். இப்போ நீ நேற்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? ஓகே, நீ நேத்தி சாப்பிட்டியா? பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சு, நேத்திங்கிறதுனால. சோ நேத்திங்கிறதுனால நம்ம என்ன போட்டுறோம்? did போட்டுறோம். யாரு செய்யறாங்க? யார பத்தி கேள்வி கேட்கிறோம்? உன்னை பத்தி கேள்வி கேட்கிறோம். ஆக்ஷன் வேர்ட் என்னது? சோ என்ன சாப்பிட்டியா? ஐஸ்கிரீம். எப்போ? எஸ்டர்டே. சோ did you eat ice cream yesterday? அவன் போன வாரம் சினிமாவுக்கு சென்றானா? சோ முதல்ல did போட்டுக்கணும். அப்புறம் நம்ம அவனை பத்தி தான் கேள்வி கேட்கிறோம். அவன் போறானான்னு கேட்கிறோம். சோ அவனை போட்டுக்கணும். அப்புறம் சென்றானா, நம்மளோட ஆக்ஷன் வேர்ட் சென்றது. ஓகே, போறது. Did he go எங்க? to a movie. எப்போ? லாஸ்ட் வீக். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டூக்கு இக்கு போட்டுக்கணும். மூவிக்கு போனானா. சோ did he go to a movie லாஸ்ட் வீக்? போன வாரம். சோ இந்த லாஸ்ட் வீக் பாஸ்ட் டென்ஸ்னால நம்ம என்ன போட்டிருக்கோம்? did போட்டிருக்கோம். இப்போ ஃபியூச்சர் டென்ஸ்க்கு போறோம். சோ புரிஞ்சுக்கோங்க, பாஸ்ட் டென்ஸ்க்கு did. ஓகே, ஃபியூச்சர் டென்ஸ்க்கு என்ன போடணும்? ஃபர்ஸ்ட் வேர்டு will போட்டு. ஓகே, will போட்டுட்டு அதுக்கப்புறம் யார பத்தி நம்ம கேள்வி கேட்கிறோமோ அவங்கள போடணும்.
அதுக்கப்புறம் ஆக்ஷன் வேர்ட், அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க். இப்போ நீ நாளை வரப்போகிறாயா, நீ நாளைக்கு வரப்போறியா, ரைட்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன போடணும்? ஃபியூச்சர் டென்ஸ்ங்கிறதுனால நாளைக்கு தானே இது நடக்க போகுது. சோ வில், ரைட்? அதுக்கப்புறம் நம்ம யாரை பத்தி கேள்வி கேட்கிறோம்? ஒன்ன பத்தி கேட்கிறோம், யூ போடணும். வரப்போறதுக்கு என்ன ஆக்ஷன் வேர்ட்? கம். வில் யூ கம் டுமாரோ? ஓகே. நாம் அடுத்த வாரம் கடற்கரைக்கு செல்ல போகிறோமா? நம்ம அடுத்த வாரம் பீச்சுக்கு போறோமா? சோ ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னது? வில். யார பத்தி கேக்குறோம்? நம்மள பத்தி கேக்குறோம். சோ நம்மனா என்னது? we. will we go to the beach? எங்க போறோம்? to the beach. பீச்சுக்கு போக போறோமா? will we go to the beach next week? சோ நம்ம கேள்விகள் இப்பதான் கேட்கணும், ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் கேட்கணும். பிரசன்ட் டென்ஸ்ல சிங்குலரா இருந்தா ஃபர்ஸ்ட் வேர்ட் டஸ் யூஸ் பண்ணுங்க. அதே பிரசன்ட் டென்ஸ்ல ப்ளூரல்ஸ் யூ அண்ட் ஐயா இருந்தா டூ யூஸ் பண்ணுங்க. ஓகே. அதே பாஸ்ட் டென்ஸ் இருந்தா கேள்வி கேட்கறதுக்கு எஸ் ஆர் நோ கேள்வி கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டிட் யூஸ் பண்ணுங்க. ஓகே. அதுவே ஃபியூச்சர் டென்ஸா இருந்தா, அதாவது எதிர்காலமா இருந்தா, நம்ம ஃபர்ஸ்ட் போட வேண்டிய வார்த்தை will. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சோ இப்ப கேள்வி கேட்கறதுக்கு கத்துக்கிட்டோம். ஈஸியா இருந்தா கேள்வி கேட்கறது. ஓகே. இப்போ கேள்வி கேட்டா மாத்திரம் போறாது, மறுத்து சொல்லவும் தெரியணும். இல்ல நான் செய்யல, நான் தூங்கல, நான் சாப்பிடல, ரைட்? அவ படிக்கிறதே இல்ல, ரைட்? அவங்க குழந்தைங்க வெளியில விளையாடுறதே இல்ல, ரைட்? அந்த மாதிரி வார்த்தைகளை மறுத்து சொல்றதுக்கும் நம்ம கத்துக்கணும். சோ அத பத்தி கத்துக்கலாங்க. இதுக்கு பேரு இங்கிலீஷ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் அர்த்தம். இல்ல இந்த மறுத்து சொல்றதுக்கு தட் இஸ் கால்ட் a நெகட்டிவ் சென்டென்ஸ். சோ இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றதுன்னு கத்துக்கலாம் வாங்க. இப்போ அதே டஸ், டூ, டிட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் எஸ் ஆர் அந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு. இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னது? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதாவது செயலை செய்பவர். இது உங்களுக்கு தெரியும், மனப்பாடம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் என்னது? செயலை செய்பவர். அதுக்கப்புறம் டூவோ, டஸ்ஸோ, டிட்டோ, வில்லோ போட்டுருக்கோம் நம்ம டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி. அதுக்கப்புறம் நாட் வரணும். ஏன்னா மறுத்து சொல்றதுக்கான வார்த்தை என்னது? நாட். அந்த இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம போடுற வார்த்தை நாட். அதுக்கப்புறம் நம்மளோட செயற்சொல். ஓகே, நம்மளோட செயல். அதுக்கப்புறம் மற்ற வார்த்தை, அதர் வேர்ட்ஸ் என்னது? மற்ற வார்த்தைகள். ஓகே. சோ என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஆக்ஷனை யாரு செய்யறாங்க, இல்ல நம்ம யார பத்தி கேள்வி யார பத்தி நம்ம சொல்றோம், மறுத்து சொல்றோம், அவங்கள முதல்ல போட்டுருணும். அதுக்கப்புறம் டூ, டஸ், டிட், இல்லைன்னா வில், ஏதாவது ஒன்று வரும். அதுக்கப்புறம் நாட், நாட்னா இல்ல. அதுக்கப்புறம் நம்மளோட செயற்சொல், அதுக்கப்புறம் மற்ற வார்த்தைகள் வரும். சரிங்களா? இப்போ இது நான் அதே மாதிரிதான் நம்ம கொஸ்டின் கேட்கச்சு எப்படி டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாறிட்டே இருந்ததோ, இப்ப இதுவும் டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி அந்த வேர்டு மாறும். இப்போ ஃபர்ஸ்ட் பிரசன்ட் டென்ஸ் பார்ப்போம். சோ பிரசன்ட் டென்ஸ் நான் போன மாட்டியே சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கச்சே சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப நடக்கும் செயல்கள், ரைட்? இல்லைன்னா நிரந்தரமாக நடக்கும் செயல்கள். இது ரெண்டுத்துக்கு தான் நம்ம நிரந்தரமாக நடக்கும் செயலுக்கு தான் நம்ம யூஸ் பண்றது. ஓகே, பிரசன்ட் டென்ஸ். இப்போ சிங்குலர்ல என்ன ஆகும்? அதாவது ஒருமை பத்தி பேசச்சு நம்ம யார பத்தி நம்ம மறுத்து சொல்றோமோ அவங்க ஒருமையா இருந்தா அப்போ என்ன வரும்? ஹீ வரும், ஷீ வரும், இட் வரும், அவன், அவள், அது வரும், இல்லைன்னா வருண் வரும், இல்ல வர்ஷா, ஏதோ ஒரு பேர். ஓகே, த டாக்டர், ஓகே, த பிரின்சிபல். சோ அந்த மாதிரி ஏதாவது ஒருமை. ஓகே, அதுக்கப்புறம் என்ன போடணும்? டஸ் நாட் போடணும். என்ன போடணும்? டஸ் போடணும். அதுக்கப்புறம் நாட் போடணும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் வரும், உங்களோட செயற்சொல், அதுக்கப்புறம் மற்ற வார்த்தைகள். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா உங்களுக்கு புரியும் ஈஸியா. குழந்தை ராத்திரி தூங்குவது. நம்ம கேள்வி கேட்டோம்னா நான் குழந்தை ராத்திரி தூங்குதா? இப்போ இல்ல, அவங்க சொல்றாங்க இல்ல சார் குழந்தை தூங்கவே மாட்டேங்குது, எப்ப அழுதுட்டே இருக்கு ராத்திரி அப்படின்னு. சோ அதுக்கு என்ன பண்ணணும்? குழந்தை ராத்திரி தூங்குவதில்லை. இது நெகட்டிவ் சென்டென்ஸ், மறுத்து சொல்றாங்க. சோ யாரு சப்ஜெக்ட், யாரு தூங்கல? பேபி. கரெக்டா? டஸ் நாட், ஏன்னா பேபி சிங்குலர், குழந்தை சிங்குலர் தானே, பேபி சிங்குலர் தானே. அதுக்கப்புறம் டஸ் நாட் போகணும். நம்மளோட ஆக்ஷன் வேர்டு என்னது? செயற்சொல் ஸ்லீப் அட் நைட். எப்ப தூங்குற? ராத்திரி தூங்குற. சோ பாருங்க, சப்ஜெக்ட் பேபி, அதுக்கப்புறம் டஸ் நாட், அதுக்கப்புறம் உள்ள ஆக்ஷன் வேர்டு என்னது? ஸ்லீப், அதுக்கப்புறம் மற்ற வார்த்தைகள். ஓகே, இப்போ வர்ஷா நன்றாக படிப்பது இல்லை. சோ வர்ஷா எப்பவுமே தான் நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, சரியா? இது பிரசன்ட் டென்ஸ்ல வந்தது. அதனால நிரந்தரமா இருக்கிறதுனால நம்ம இங்க பிரசன்ட் டென்ஸ்ல போடணும். இப்போ யாரு செய்யணும் சொல்றாங்க, செய்யறாங்க யாரு?
யாரை பத்தி நம்ம பேசுறோம்? வர்ஷா. ஓகே, டஸ் நாட். ஓகே, ஏன்னா வர்ஷா சிங்குலர், ரைட்? வர்ஷா சிங்குலர்னால டஸ் நாட். ஓகே, அவ என்ன பண்ண மாட்டேங்கிறா? படிக்க மாட்டேங்கிறா. ஸ்டடி, நல்லா படிக்க மாட்டேங்கிறா. ஓகே, சோ பாருங்க, அதே சப்ஜெக்ட் வர்ஷா, டஸ் நாட், அதுக்கப்புறம் ஆக்ஷன் வேர்ட் என்னது? ஸ்டடி, அப்புறம் வெல் மற்ற வார்த்தைகள். அப்போ அவளுக்கு காய்கறிகள் பிடிக்காது. பிடிக்காதுங்கிற வார்த்தை என்ன சொல்லணும்? she does not like. ஓகே, she does not like green vegetables. இப்போ நம்ம present tense சிங்குலர் பத்தி பார்த்துட்டோம். ஒருமை எப்படி வரும்? plurals இல்ல you இல்ல I. ஓகே, plurals you எல்லாம் I எல்லாம் வந்தா நம்ம என்ன பண்ணணும்? சப்ஜெக்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் do not, இங்க சிங்குலருக்கு does not போட்ட மாதிரி இங்க do not போட்டணும். அப்புறம் ஆக்ஷன் வேர்ட், அதுக்கப்புறம் அதர் வேர்ட்ஸ். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிடும். குழந்தைகள் வெளியே விளையாடுதல். இப்ப எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு கம்ப்ளைண்ட், பசங்க வெளியில விளையாடவே மாட்டேங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் போனை பார்த்துட்டு இருக்காங்க, ரைட்? இப்போ குழந்தைகள் plural, ரைட்? அப்ப என்ன பண்ணணும்? the children, அப்புறம் do not. ஓகே, என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? play outside. ஓகே, பாருங்க, சப்ஜெக்ட் என்னது? the children, அதுக்கப்புறம் do not, அதுக்கப்புறம் நம்மளோட ஆக்ஷன் வேர்ட் play, அதுக்கப்புறம் என்னது? மொத்த வார்த்தைகள் outside. அதே மாதிரி நீ படிக்கிறது, நீ படிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு நம்ம யார்கிட்ட சொல்றோம்னா நம்ம என்ன பண்ணணும்? யூ, யாரை பத்தி மட்டும் சொல்றோம்? யூ, அவங்கதான் சப்ஜெக்ட், யூ தான் சப்ஜெக்ட். படிப்பது இல்லை, do not, என்ன பண்ண மாட்டேங்க? படிக்க மாட்டேங்க. ஓகே, சோ அதே மாதிரி நம்ம ஒரு வாட்டி பார்த்த மாதிரியே எனக்கு காஃபி பிடிக்காது. ஐ do not like coffee. அவங்களுக்கு டீ வேண்டாம், இப்ப தேவையில்லை. they do not want tea. ஓகே, சோ லைக், வாண்ட் தேவைப்படுறது, லைக் தான் பிடிக்கிறது, வாண்ட் தான் வேணும் இல்ல தேவைப்படுறது. இப்ப பாஸ்ட் டென்ஸ், அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் ரொம்ப ஈஸி. சப்ஜெக்ட் யார பத்தி நம்ம பேசணுமோ அவங்க, did not போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் வேர்ட், மத்த வார்த்தைகள். பாருங்க, நான் நேற்று நன்றாக தூங்கவில்லை. இது நேற்று வந்துருச்சு, ரைட்டா? ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, அதனால இது கடந்த காலம், ரைட்? சோ கடந்த காலம் வந்ததுனால யாரு தூங்கல? நான் தூங்கல. நான் என்ன பண்ணல? did not sleep. என்ன ஆக்ஷன் நான் பண்ணல? sleep well last night. last night நான் என்னது? நேற்று இரவு. ஓகே, சோ I did not sleep well last night. இந்த ஐக்கு பதில் நீங்க you போடலாம், இல்ல they போடலாம், இல்ல we போடலாம், இல்ல he she வரும், என்ன வேணாலும் போட்டுரும். எல்லாருக்குமே இதே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் பாஸ்ட் டென்ஸ், மறுத்து சொல்லு. இப்ப ஃபியூச்சர் டென்ஸ் தான் என்னது? எதிர்காலம். ஏதோ ஒண்ணு ஃபியூச்சர்ல நடக்க போகுது, எதிர்காலத்துல நடக்க போகுது. அதே சப்ஜெக்ட் இந்த இடத்துல did not பதில் இந்த இடத்துல will not ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன வரும்? நம்மளோட ஆக்ஷன் வேர்ட், அதர் வேர்ட். சோ பாருங்க, அவர்கள் யார பத்தி பார்த்து சொல்றோம்? அவங்க வரப்போவது இல்ல. சோ தே, அவர்கள்னா தே, will not என்ன பண்ண போகுது? ஓகே, சோ மத்தது எல்லாமே நீங்க இப்படி சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சிங்குலருக்கு டஸ் நாட் வரும், ப்ளூரல்ஸ்க்கு do not, ப்ளூரல்ஸ் யூ அண்ட் ஐக்கு do not வரும் பிரசன்ட் டென்ஸ்ல. பாஸ்ட் டென்ஸ்ல எல்லாத்துக்குமே did not தான் வரும், ஃபியூச்சர் டென்ஸ்ல எல்லாத்துக்குமே will not தான் வரும். ஓகே, அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ உங்களுக்கு கேள்வி கேட்கறது, மறுத்து சொல்றது ரெண்டுமே புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸசைஸ்க்கு போகலாம். ஓகேங்களா? சோ எக்ஸசைஸ கண்டிப்பா கமெண்ட்ல எழுதி அனுப்புங்க. சரி, இப்ப நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டோம், மறுத்து சொல்றதையும் கத்துக்கிட்டோம். சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெசன் ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வாங்க ஒரு எக்ஸசைஸ் போகலாம். சோ நான் சொன்ன மாதிரி உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் இஸ் குவைட் குட். இப்போ நீங்க நிறைய கிளாஸ் பார்த்ததுனால சோ நீங்க நம்ம டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸாவே பண்ணிடலாம். இப்போ நான் சொல்ற சென்டென்ஸ் நீங்க இங்கிலீஷ்ல எழுதி அனுப்பிங்க. உங்களுக்கு காஃபி வேணுமா? சோ இது என்ன டென்ஸ்ல வரும்? பிரசன்ட் டென்ஸ்ல வரும். உங்களுக்கு என்ன வேணும் போட்டு நீங்க எழுதுங்க. அதே நெகட்டிவ், இல்லை எனக்கு காஃபி வேண்டாம். ஓகே, அதே சொல்றது அதையும் எழுதி அனுப்புங்க. அவள் நன்றாக சமைப்பது உண்டா? சோ இது என்ன டென்ஸ்? நன்றாக சமைக்கிறதுங்கிறது பிரசன்ட் டென்ஸ்ல வரும். ஏன்னா தினம் தானே கேள்வி நம்ம தினம் சமைக்கிறாங்க நல்லா. ஓகே, அது எழுதுங்க. இல்லை, அவள் நன்றாக சமைப்பது இல்லை. ஓகே, இது நெகட்டிவும் எழுதி அனுப்புங்க. ஓகே, மூணாவது, வரும் நேற்று புத்தகத்தை கொண்டு வந்தானா? புத்தகத்தை கொண்டு வர்றதுக்கு ஆக்ஷன் வேர்ட் bring. ஓகே,
சோ வருண் நேற்று புத்தகத்தை கொண்டு வந்தானா. சோ பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்க. அதே மாதிரி அதுக்கான நெகட்டிவ் இல்ல வருண் நேற்று புக்க கொண்டு வரல. ஓகேயா? சோ அவங்க நாளைக்கு வருவாங்களா? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் என்னது, அவங்க நாளைக்கு வருவாங்களா? நீங்க அதுக்கு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். நெகட்டிவ் இல்ல அவங்க நாளைக்கு வர மாட்டாங்க. சோ இது ஃபியூச்சர் டென்ஸ். ஓகேங்களா? சோ இதுக்கு வரத்துக்குலாம் உங்களுக்கு ஆக்ஷன் வேர்ட் தெரியும்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல உங்களோட எக்ஸசைஸ் ஃபில் பண்ணி எனக்கு அனுப்புங்க. லெசன் புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட வந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும், என்னோட கிளாஸ் உங்களுக்கு அட்டென்ட் பண்ணணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதுக்கான இமெயிலும் தரேன். அதுல கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, so see you next time. Thank you very much. Bye.